வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட 12 ராசிக்கு சரிசமாக பிரித்து கொடுக்கணுங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் 9 நட்சத்திர பாதங்கிற பேரில் 2.25 நட்சத்திரத்தை பிரித்து 12 ராசிக்கும் 108 பாதத்தையும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் காலற்ற நட்சத்திரங்கள், உடலற்ற நட்சத்திரங்கள், தலையற்ற நட்சத்திரங்கள்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 9 நட்சத்திர பாதங்களாக பிரித்து 12 ராசி கட்டத்தில் எப்படி அடைக்கணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த பதிவு தான் ஒருத்தர் முதல்ல பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியணுங்கிறதுனால மீண்டும் அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உடலற்ற, தலையற்ற, காலற்ற நட்சத்திரத்தை பார்த்துடலாங்க. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மேஷம், அஸ்வினி 1 to 4 பாதம் இருக்கும். அதற்கடுத்து பரணி முழுமையாக இருக்கும், 1 to 4 பாதம் இருக்கும். கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். அதற்கடுத்து ரிஷபராசியில் ரிஷபத்தில் கிருத்திகை 2, 3, 4 பாதம் ரிஷபத்தில் இருக்கும். ரோகிணி 1 to 4 பாதம் வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கும். மிருகஸ்திரீடம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதம் ரிஷபத்தில் இருக்கும். மிதுனத்தில் மிருகஸ்திரீடம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதம் இங்கே இருக்கும். திருவாதிரை முழுசாக இருக்கும், 1 to 4 பாதம் முழுதாக இருக்கும். புனர்பூஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இங்கே இருக்கும். கடகத்தில் புனர்பூஷம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். பூசம் 1 முதல் 4 பாதம் வரைக்கும் இங்கே இருக்கும். அதற்கடுத்து ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் 1 முதல் 4 பாதம் இங்கே இருக்கும். சிம்மத்தில் மகம் 1 முதல் 4 பாதம் வரைக்கும் இங்கே இருக்கும். பூரம் 1 முதல் 4 பாதம் இங்கே இருக்கும். உத்திரத்தில் 1ஆம் பாதம் மட்டும் இங்கே இருக்கும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2, 3, 4 பாதம் இங்கே இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 1, 2 பாதம் வரைக்கும் இங்கே இருக்கும். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இங்கே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் முழுமையாக 1 முதல் 4 பாதம் இங்கே தான் இருக்கும். விஷாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் இங்கே இருக்கும். விருச்சிகத்தில் விஷாகம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். அனுசம் 1 முதல் 4 பாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். கேட்டை 1 முதல் 4 பாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 1 முதல் 4 பாதம் இங்கே தான் இருக்கும். பூராட நட்சத்திரம் 1 முதல் 4 பாதம் இங்கே தான் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் பாதம் மட்டும் இங்கே இருக்கும். மகரத்தில்
உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் இங்கே இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரம் 1 முதல் 4 பாதம் இங்கே தான் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் இங்கே இருக்கும். கும்பராசியில் அவிட்டம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதம் இங்கே இருக்கும். சதயம் 1 முதல் 4 பாதம் இங்கே தான் இருக்கும். பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதம் இங்கே தான் இருக்கும். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இங்கே இருக்கும். உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதம் இங்கே இருக்கும். ரேவதி 1 முதல் 4 பாதம் இங்கே இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் காலற்ற நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கால் அற்ற நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மேசத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை, சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம், தனுசில் இருக்கக்கூடிய உத்திராடம், இந்த 3 சூரியனுடைய நட்சத்திரங்களும் 1ஆம் பாதத்தில் மட்டும்தான் இருக்கிறதுனால காலற்ற நட்சத்திரங்கள் முதன்மையாக சூரியனுடைய நட்சத்திரங்கள். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலற்ற நட்சத்திரங்கள். உடலற்ற நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரம்னா செவ்வாயோட நட்சத்திரங்கள் தான் உடலற்ற நட்சத்திரங்கள். அப்போ செவ்வாயோட நட்சத்திரம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், இது 3லையும் பார்த்துட்டிங்கன்னா மிருகசிரம் 1, 2, சித்திரை 1, 2, அதற்கடுத்து அவிட்டம் 1, 2. அப்போ பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தான் உடலற்ற நட்சத்திரம். மிருகசிரிடம், அதற்கடுத்து சித்திரை, அதற்கடுத்து அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடலற்ற நட்சத்திரங்கள். அதற்கடுத்து தலையற்ற நட்சத்திரங்கள். தலை அற்ற நட்சத்திரங்கள். தலையற்ற நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். கடகத்தில் புனர்பூஷம் 4ஆம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரம். அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரம். மீனத்தில் போட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய 1, 2, 3 பாதம் இல்லாத ஒரு காரணத்தினால தலையற்ற நட்சத்திரம்னு பேர். அப்போ குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி, மீண்டும் சொல்கிறோம், மேசம், சிம்மம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம், இதற்கு எல்லாமே முதல் பாதம் மட்டும் வரதுனால காலற்ற நட்சத்திரங்கள். மேசம், சிம்மம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும். உடலற்ற நட்சத்திரங்கள் ரிஷபம், கன்னி, மகர ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசிரிடம் 1, 2 பாதம், சித்திரை 1, 2 பாதம், அவிட்டம் 1, 2 பாதம். அப்போ ஒரு பாதம் 2 பாதம் 2 பாதம் மட்டும்தான் இருக்கிறனால பாதி பாதம் தான் இருக்குது, பாதி பாதம் இல்லாத ஒரு காரணத்தினால அது உடலற்ற நட்சத்திரங்கள்னு பேர். அதற்கடுத்து தலையற்ற நட்சத்திரங்கள் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதற்கடுத்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம். தலையற்ற நட்சத்திரங்கள்னா கடகம், விருச்சிகம், மீன வீட்டில் இருக்கக்கூடிய
குருவுடைய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம் மட்டும்தான் வந்திருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம். அது 4ஆம் பாதம் மட்டும் வந்திருக்கிறதுனாலையும் 1, 2, 3 பாதம் இல்லாத ஒரு காரணத்தினாலையும் தலையற்ற நட்சத்திரங்கள் பேருங்க. இந்த காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரங்கள்லாம் பலன் எடுக்க தேவையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பலன் எடுக்கும் பொழுது உணர்வுபூர்வமாக பலன் எடுக்க முடியும். கோச்சார பலன்கள் எடுக்கும் பொழுதும் இந்த உடலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரங்கள் மூலிமா ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை அந்த ராசி கொடுக்குன்னு கண்டுபிடிக்க முடியுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். தமிழகத்தை விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.